வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சி சேரன் நகர் அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலையோரம் நடப்பட்ட மரக்கன்றுகளை வேருடன் பிடுங்கி வீசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறமும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பல்வேறு வகையான நிழல் தரும் மரங்கள் வளர்க்கும் வகையில் மரக்கன்றுகளை நடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேரன் நகர் எதிரே சாலை ஓரத்தில் மரக்கன்றுகள் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சார்பாக நடப்பட்டது. இதை அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் மரக்கன்றுகளை வேருடன் பிடுங்கி வீசியுள்ளார். இதை அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் கேட்டபோது மிரட்டும் தோணிகள் பேசியுள்ளார். இதை கண்டித்து சேரன் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைதியான முறையில் மரக்கன்றுகளை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகாலிங்கபுரம் போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான நிழல் தரும் மரங்கள் இருந்தன. சாலை விரிவாக்கம் செய்யும் போது மரங்களை எல்லாம் வெட்டி அகற்றிவிட்டனர். தற்போது நிழல் தரும் மரங்களை வளர்க்கும் விதமாக நெடுஞ்சாலைத்துறையினர் நட்டு வைத்த மரக்கன்றுகளை அகற்றிய நில உரிமையாளர் மீது நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். வால்பாறையில் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் தேயிலை செடிகளுக்கு ஸ்பிரிங் ரோலர் மூலமாக தண்ணீர் அடிக்கும் நூதன கருவி. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் அருகாமையில் உள்ள பாரி ஆக்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான லோயர் பாரலை எஸ்கேபேட் நம்பர் 13 பகுதியில் ஸ்பிரிங் ரோலர் மூலமாக சுழற்சி முறையில் தண்ணீர் பாய்ச்சுவது இதன் மூலமாக தேயிலையின் மகசூல் அதிகப்படுத்துவதற்கு ஏதுவாக உள்ளது. இந்த நிலையில் வால்பாறை பகுதியில் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் தேயிலை செடிகள் கருகும் நிலையில் உள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வால்பாறை பகுதியில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகள் இதுபோன்ற நூதன முறைகள் தண்ணீர் அடித்து உற்பத்தியை பெருக்கி வருகின்றன. மேலும் இதன் சுழற்சி முறைகள் தண்ணீர் பீச்சு அடிப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தீவிரமாக பாடுபட வேண்டும் என பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் பேட்டியில் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் பயணிகள் நிழல் குடை கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் எந்த முடிவையும் எடுக்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே மிக ஒற்றுமையாக, மிக பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி இப்பொழுதே பிளவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு வாக்கிலே, கம்யூனிஸ்டுகள் ஒரு வாக்கிலே, சிறுத்தைகள் ஒரு வாக்கிலே என்று தனித்தனியாக பாகம் வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் இன்னும் அதிமுக கூட்டணியை வலுவுள்ளதாக ஆக்குவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக முழு மனதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற கட்சிகளோடு இந்த ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஊழல் ஆட்சி மிக விரைவில் விரட்டப்படும். இனி திமுக எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.